இப்போ ப்ளஸ் டூவில் நான் போலார் மாலிகூல் சாலிட் நம்ம அன்றைக்கி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், இது மாலிகுலர் சாலிட்ஸில் நம்பர் 1 ஒரு வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதில் நம்பர் 1 molecules are held together by weak dispersion forces. அப்போது இதில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வீக் டிஸ்பர்சன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீக் டிஸ்பர்சன் ஃபோர்ஸஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லண்டன் ஃபோர்ஸஸ். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லண்டன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இதனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தப்போ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீக் டிஸ்பர்சன் ஃபோர்ஸஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இது சீக்கிரமாக உடையக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த சீக்கிரமாக உடையும் அப்படின்னு சொன்னாக்கா இது லோ மெல்ட்டிங் பாயிண்ட், ஹேவிங் லோ மெல்ட்டிங் பாயிண்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி liquids are gaseous state. இது ஒன்று லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை கேசியஸ் ஸ்டேட்டாக இருக்க முடியும் அப்படின்ற. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பர்சன் ஃபோர்ஸஸ் இருக்கும். க்ளோஸ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் இருக்கும், இதில் வீக் ஃபோர்ஸஸ் இருக்கனால யூஸ்வலி லிக்விட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கேசியஸ் ஸ்டேட்டாக இருக்கலாம் அப்படின்றது. ஃபோர்த் ஒன் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே படத்தில் கொடுத்துருக்கோம், அதை நல்லா பார்த்திங்கனாலும் தெரியும் அதில் எப்படி இருக்குது. ஐ மீன் இதெல்லாம் பாண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். நாப்தலின் அப்படின்றது. ஸோ ஒன் மோர், இது ஆந்த்ரசீன், நாப்தலின் அண்ட் ஆந்த்ரசீன், இது ரெண்டும் இதோட எக்ஸாம்பிள்ஸும் வச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கறது செகண்ட் ஒன் போலார் மாலிகுலர் சால்வெண்ட். இதில் இந்த மாலிகூல்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்ப் பை வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு இடையில் பாண்டு, இங்கே பாண்டு, இங்கே பாண்டு, இங்கே பாண்டு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் கோவேலண்ட் பாண்ட்ஸாக இருக்கும் அப்படின்றது. ஸோ கோவேலண்ட் பாண்ட்னா மியூச்சுவலி ஷேரிங் அப்படின்றது. ஸோ இதை இப்போதைக்கு அவ்வளோ தெரிஞ்சால் போதும். மியூச்சுவலி ஷேரிங் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேரை இதுவும் எடுத்துக்கும், இதுவும் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் கோவேலண்ட் பாண்ட்ஸ் அப்படின்றோம். அப்போ இந்த மாலிகூல்ஸ் ஆர் டுகெதர் பை போலார் கோவேலண்ட் பாண்ட்ஸ். இது அதனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் இதனால தான் என்ன ஆகும்னா, சின்ஸ்
இதனால் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படி. அப்போ இதுக்கு இடையில் நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி வந்து போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்கறனால இது அதனால் என்ன ஆகுனா ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதில் இன்ட்ராக்ஷன்னா மோதல் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா டைபோல் அப்படின்னும். டைபோல் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரெண்டு இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ஸ் ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து டைபோல்னால் இரண்டு மையம்னு அர்த்தம். இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மோதுதல் அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா ரெண்டு முனையில் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இது எதனால், ஏன்னா இது இங்கேயும் பிணைத்திருக்கும் இங்கேயும் இது இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுதான் மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் என்ன இருக்கும், ஸோ இந்த மாதிரி வந்து இதுவும் ஸ்ட்ராங்காக அது பாண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு. அப்போ அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அடுத்த பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ melting points higher than non-polar molecules. Non-polar molecular solids அப்படின்னா அர்த்தம். அப்போது மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ஹையர். எதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ், போலார் மாலிகூல் சாலிட்ஸுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து ஆர் ஹையர் தேன் நான்-போலார் மாலிகுலர் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நான்-போலார் சால்வெண்ட்ஸை நான்-போலார் மாலிகுல் சாலிட்ஸை விட இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் சாலிட் H2O, solid is CO2, solid carbon dioxide, solid NH3 ammonia. இது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது. அடுத்து இதிலே வந்து தேர்டு டைப் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஹைட்ரஜன் bonded molecular solids. இது எப்படி இருக்குது, ஹைட்ரஜன் பாண்டட். இப்போ இதிலே வந்து அந்த நேம் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, மாலிகூல்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அப்படி. molecules are held together by what? Hydrogen bonds. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னால இதாக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி சாஃப்ட் சாலிட்ஸ். இது எப்படி இருக்கக்கூடாது, சாஃப்ட் சாலிட்ஸாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ விச் ஆர் சாஃப்ட் சாலிட் அப்படின்றது. இதுக்கு தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். இது வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா சாலிட் ஐஸ். இப்போ இந்த சாலிட் ஐஸ் எடுத்துட்டோம்னா இது எப்படி இருக்கும், சாஃப்ட் சாலிடாக தான் இருக்க முடியும். molecules are held together by hydrogen bonds அப்படின்ட்டு. இது போக அடுத்த எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ்.
யூரியா. இது 3 வந்து இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அப்படி அடுத்த கிளாஸில் அதனுடைய கண்டினியூஸ்